அண்மைச் செய்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமாவை ஏற்றதை எதிர்த்து கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதில் தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளர் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தகுதி நீக்க மனு மீது முடிவெடுக்காமல் ராஜினாமாவை ஏற்கலாமா என்ற கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்துவிட்டாலும் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க மனுக்கள் தொடர்ந்து விசாரிக்கப்படும் என சட்டமன்ற செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ராஜினாமாவை ஏற்பதற்கு முன் தகுதி நீக்க மனு மீது முடிவெடுக்க வேண்டும் என எந்த விதியும் இல்லை என சட்டமன்ற செயலாளர் தெரிவித்திருக்கிறார். தகுதி நீக்க மனு மீது குறித்த காலத்திற்குள் சபாநாயகர் முடிவெடுப்பார் எனவும் நீதிமன்ற உத்தரவு அவசியம் இல்லை எனவும் சட்டமன்ற செயலாளர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்தாலும் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க மனுக்கள் சபாநாயகரால் தொடர்ந்து விசாரிக்கப்படும் என தமிழ்நாடு சட்டமன்ற செயலாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் அரசு கடந்த மே 13ஆம் தேதி பெரும்பான்மை வாக்கெடுப்பு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டமன்ற பெரும்பான்மைக்காக கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததை தொடர்ந்து தகுதி நீக்க அறிவிப்பை நிலுவையில் இருந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா மற்றும் இசைக்கு சுப்பை ஆகியோர் ராஜினாமா செய்தனர். இதனை சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிலையில் ஏற்கனவே தகுதி நீக்க நோட்டீஸ் நிலுவையில் உள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் ராஜினாமா ஏற்றுக்கொண்டது தவறு எனவும், எனவே அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நோட்டீஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுவரை இடைத்தேர்தல் அறிவிப்பிற்கு தடை விதிக்க வேண்டும், அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஏற்கனவே இந்த சம்பந்தப்பட்ட அவர்கள் ராஜினாமா கடிதங்களை ஏற்றதன் மூலமாக சபாநாயகர் தனது அரசியல் சாசன கடமையை நிறைவேற்றி இருக்கிறார் எனவும், ராஜினாமா கடிதங்களை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை எனவும், அதே போன்று ராஜினாமாவை ஏற்பதற்கு முன் தகுதி நீக்க மனு மீது முடிவெடுக்க வேண்டும் என்ற எந்த விதமான நிபந்தனையும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் சபாநாயகர் தரப்பில் அதே போன்று சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் வழங்கப்பட்டது. மேலும் தகுதி நீக்க மனு மீது குறித்த காலத்திற்குள் சபாநாயகர் முடிவெடுப்பார் எனவும், அதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு அவசியம் இல்லை என்பதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து வழக்கில் இசைக்கு சுப்பையா தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்ற எம்எல்ஏக்கள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ததால் வழக்கினுடைய விசாரணையை வருகிற ஜூலை 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டு இருக்கின்றது.